ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை நீர் வடியாமல் இருப்பதால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களை மழைநீர் சூழ்ந்தது. வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வெளியேற வர முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் 3 நாட்களாக மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் தொற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். வருஷம் நாங்கள் இந்த தண்ணியில் ரொம்ப அவந்தலப்படுறோம். பச்சை வாழெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றுமே எதுலையுமே செய்ய முடியல. ஒரு கடத்தருக்கு போக முடியல, ஒரு பால் வாங்க முடியல. பச்சை வாழை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அதாவது கட்டிலையும் சேர்லையும் வாசலையும் வழியிலையும் நாங்கள் தண்ணிக்குள்ளேயும் தத்தளிக்கிறோம். வீட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தத்தளிக்கிறோம். அப்போ காட்டில் வெளியில் எவ்வளவு அதிகமான மழை வந்தனால எங்கள் வீட்டில் உண்மையாகவே சமைக்க முடியல. கடைக்கு சமைக்க முடியல. அந்த இதுக்கு நேரம் ஒழுகுது வைக்குது. வீட்டுக்குள்ள தண்ணி நிக்க முடியல. அவ்வளவு தண்ணி, துணிமணிலாம் எல்லாமே நனைஞ்சிருச்சு. எங்க வீட்டுல ஆடு இருக்கு, ஒரு 4 ஆடு நிக்குது. ஆடும் தண்ணிக்குள்ள தான் நிக்குது. 2 ஆடுலாம் அடிச்சுக்கிட்டு இது தண்ணிக்குள்ளே போயிருச்சு. வருஷம் எங்களுக்கு இதே நிலைமை தான் எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு ஏதாவது ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதுகுறித்து துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மழைநீர் சூழ்ந்த குடியிருப்பு பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உணவு, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே முகாம்கள் அமைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.